Jolly time, jolly time. Jolly time, jolly time. Jolly time, jolly time வந்தாச்சு. கேளுக்கின்ற சண்டையெல்லாம் மூஞ்சாச்சு. Jolly time வந்தாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த ஜாலிண்டே ப்ரோக்ராம் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் சுயநலன்ற தலைப்புல தான் நம்ம ஜாலிண்டே ப்ரோக்ராம் ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் சுயநலமா இருப்போம், அப்படிதானே? இதுல எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், இதனால எனக்கு என்ன பயன் தான் நம்ம யோசிப்போம், அப்படிதானே? ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பைபிள்ல கூட ஒருத்தங்களுக்கு லக்ஸூரியஸான லைஃப் இருந்தது, அரண்மனை வாழ்க்கை. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு தேவனுக்கு ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணிச்சாங்க. அவங்க யார் தெரியுமா? அவங்க தான் மோசே. மோசே பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தன்னை அர்ப்பணிச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? லக்ஸுரியஸான லைஃப் இருந்தா எனக்கு இது போதும், என்ன கேட்டாலும் எனக்கு உடனே கிடைச்சிருது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருப்போம், அப்படிதானே? ஆனா மோசே அப்படி இல்லாம ஜனங்களோட துன்பம் அனுபவிக்கிறத தெரிந்து கொண்டாங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து தேவனுக்கு பிரியமில்லாம நடந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தேவன் மோசே கிட்ட, மோசே, இந்த ஜனங்கள் எனக்கு பிரியமில்லாம நடந்துட்டாங்க, அதனால இவங்களை நான் அழிக்க போறேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? எனக்கு யார் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னைய தேவன் ஆசீர்வதிக்க போறாங்கன்னு இருந்திருப்போம், அப்படிதானே? ஆனா மோசே என்ன தெரியுமா சொன்னாங்க? தேவனே, இஸ்ரவேல் ஜனங்களை மன்னிச்சிடுங்க, இல்லைன்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு போக ஆசைப்படுவோம். ஆனா மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தன்னுடைய பரலோக பாக்கியத்தை கூட இழக்க ஆயத்தமா இருந்தாங்க. அதே மாதிரிதான் நம்ம இருதயத்திலையும் சுயநலம் இல்லாம இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அப்படி இருப்பீங்க தானே? இதை குறிச்சுதான் நம்ம ஜாலிண்டே ப்ரோக்ராம் ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல இருந்து முடிவு வரைக்கும் கவனமா பாருங்க, ஏன்னா இதுல இருந்து நாங்க குவெஸ்டின்ஸ் கேட்போம். கவனமா பாருங்கண்ணே. ஃபர்ஸ்ட், உங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஷார்ட் ஃபிலிம் பார்க்க போறோம். ஷார்ட் ஃபிலிம் பார்க்கலாமா? ஓவர் டு ஷார்ட் ஃபிலிம். அங்கிள், ஒரு பால் பாக்கெட் கொடுங்க. தரேன். எனக்கும் ஒரு பால் பாக்கெட். ஒரு பால் பாக்கெட் தான் இருக்கு, யாராவது ஒருத்தர் வேற கடையில போய் வாங்கிக்கங்க. அங்கிள், நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், எனக்கு கொடுங்க அங்கிள். தம்பி, என்னால நடக்க முடியாது தம்பி, அந்த கடையில நீ போய் வாங்கிக்கோயே. முடியாது அங்கிள், நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். பாவையா பெரியவரு, அவருக்கு விட்டு குடியா. நீங்க குடுக்குறீங்களா இல்லையா அங்கிள்? சரி தம்பி, அவனுக்கே கொடுங்க, நான் வேற கடையில வாங்கிக்கிறேன். அண்ணே கொடுங்கண்ணே, நேரம் ஆயிடுச்சு. சரி தம்பி, நீயே இந்த பால் பாக்கெட்டை வச்சுக்க. இந்த காலத்து பசங்க எப்படி இருக்காங்க பாருங்க, என்னத்த சொல்ல. அக்கா, ஒரு வாரம் ஸ்கூல்ல ஒர்க் போயிட்டு இருக்கு. நானும் அவரும் ஒர்க்குக்கு போயிட்டா ஸ்வீட்டி வீட்ல தனியா இருப்பா. அதான் ஒரு வாரம் இங்கே இருக்கட்டும்னு கூட்டிட்டு வந்தேன்க்கா. என்ன ஜோயல், இதெல்லாம் கேட்கணுமா? தாராளமா விட்டுட்டு போ. டேவிட் வீட்ல தான் இருக்கான், பத்திரமா பாத்துக்குவான். ஹாய் சித்தி. ஹாய் டேவிட். பிரைஸ் தி லார்ட் சித்தி, எப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட் டேவிட், நல்லா இருக்கேன். உன்னோட சிஸ்டர் ஒரு வாரம் இங்கதான் இருப்பா, நல்லா பாத்துக்கோ. சரிங்க சித்தி, நான் பாத்துக்கிறேன். டேவிட் சமத்து, அதெல்லாம் சூப்பரா பாத்துப்பான். டேவிட், ஸ்வீட்டியை கூட்டிட்டு போய் விளையாடு. ஆமா ஸ்வீட்டி வா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா. சரி. இதோ பார், இந்த ஒரு வாரத்துக்கு நீ இங்கதான் இருக்க போற. என் பேச்சதான் கேட்கணும், உன் இஷ்டத்துக்குலாம் இருக்க கூடாது, ஓகேவா? சரியா? இந்த இடத்த சுத்தி காமிக்கிறேன் உனக்கு. இதான் என் அழகான கார்டன். இங்க வளர்ந்துருக்க எதையுமே நீ தொடக்கூடாது. சரிங்க அண்ணா. அங்க பார், அழகான பூக்கள் இருக்கு பார். இங்க பார், எவ்வளவு பெரிய மரம் இருக்குன்னு. வா, அங்க வா. இதுதான் என் கிரையான்ஸ். நீ என்னை கேட்காம கொள்ளாம தொடவே கூடாது. இது எல்லாமே என் பொம்மைங்க. என்னை கேட்டுதான் எதையும் தொடணும், ஓகேவா? அண்ணே, இந்த காரை வச்சு கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கவா? நான் சொன்னதுதான். என் டாய்ஸ தொடாத, அது எனக்கு பிடிக்காது. என் காரை முதல்ல கீழே வை. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வச்சிடுறேன்னு.
என் டாய்ஸை தொடாத, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ப்ளீஸ் அண்ணன். என்னங்க சத்தம்? அம்மா, அண்ணன் இந்த காரை விளையாட எடுத்தா திட்டுறாங்கம்மா. ஏன்டா இப்படி பண்ற? அம்மா, யாராவது என் பொருளை எடுத்தா எனக்கு பிடிக்காது. இது எல்லாம் என்னோடது. இது எல்லாமே என்னோடது. ஐயோ, இவன் ஏன் தான் இப்படி இருக்கானோ எனக்கு புரியல. இதெல்லாம் என் பொம்மை, யாரும் தொடக்கூடாது. ஐயோ, ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரியல இவெல்லாம். சரி விடு ஸ்வீட்டி, அம்மா உனக்கு வேற பொம்மை வாங்கி தரேன். சரிம்மா. ஜெனி, ஜெனி. என்னங்க, ஆபீஸ் போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்தாச்சு. ஆமா, டேவிட் எங்க? ஸ்வீட்டி வந்திருக்கா, 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. என்ன, ஸ்வீட்டி வந்திருக்காளா? ஐயோ, இது தெரியாம டேவிடுக்கு மட்டும் தான் ஒரே ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய், என்ன ஸ்வீட்டி கூட நல்லா விளையாடுனியா? நல்லா விளையாண்ட, ரொம்ப ஜாலியா இருந்ததுப்பா. ஸ்வீட்டி கூட அவன் எங்க விளையாண்டா? அவன் மட்டும்தான் விளையாடுறான். என்ன போட்டு கொடுத்துட்டாங்க? டேய், இந்த சாக்லேட் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடணும், ஓகேவா? அதெல்லாம் முடியாது, நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். எனக்கும் சாக்லேட் வேணும். டேவிட், ஸ்வீட்டிக்கும் கொடு. அப்பா நாளைக்கு உனக்கு முழுசா வாங்கி தரேன். நான் யாருக்கும் தர மாட்டேன், இது எனக்கு மட்டும்தான். போங்கப்பா. டேய், ஷூ. அண்ணா, அண்ணா இந்த ப்ரோக்ராம் போடுனா. நான் வைக்கிறதா நீ பார்க்கணும், பாரு. டேவிட், வா கடைக்கு போயிட்டு வரலாம். போங்கம்மா, நான் வரல. டயர்டா இருக்குமா, நான் டிவி பாக்குறேன். நீங்க போயிட்டு வாங்கம்மா. சரி போ, நான் ஸ்வீட்டியை கூட்டிட்டு போயிட்டு வரேன். ஸ்வீட்டி, வாமா நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம். வரேம்மா. ஸ்வீட்டி எதுக்கு? அதான் நீ வரலன்னு சொன்னல, அப்புறம் என்ன உனக்கு? ஸ்வீட்டியை கூட்டிட்டு போனா எனக்கு யாரு பாதுகாப்பு? நானும் வருவேன். நீ வேண்டாம், வீட்லயே இரு. மா, போர் அடிக்குது, ப்ளீஸ் கூட்டிட்டு போங்கம்மா. உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. சரி கிளம்புங்க. அம்மா, அம்மா அங்க பாருங்க, கோகனட் ட்ரீ. மாமா, அங்க பாருங்கம்மா, பாவக்காய் ட்ரீ. பாவக்காய் எங்கடா மரத்துல காய்க்கும்? அதெல்லாம் விடுங்கம்மா, பாருங்கம்மா அத. முதல்ல அமைதியா வாடா. மா, ஸ்டாப். ஏதோ சவுண்ட் கேக்குது. நாயெல்லாம் குறைக்கிற மாதிரி இருக்குமா. வாமா, வேற வழியில போயிடலாம். பேசாம அமைதியா வாடா. அம்மாமா, வேணாமா, ரிஸ்க் எடுக்காதீங்கம்மா. நாய் சவுண்ட் பக்கத்துல கேக்குதுமா. வாமா, ஓடிடலாம். டேய் வாடா. மாமாமா, போமா. டேய், நாய் யார கடிக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன சவுண்ட் காணோம்? அம்மா, தப்பிச்சோம். என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. ஏன்டா இப்படி விட்டுட்டு ஓடிட்ட? ஏதாவது ப்ராப்ளம்னா அம்மா பாத்துக்க மாட்டேனா? அது வந்துமா, ரொம்ப யோசிக்காம வா போலாம். வாமா. அம்மா, இந்த நூடுல்ஸ் வாங்கலாமா? நோ 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 நோ, எனக்கு அந்த நூடுல்ஸ் தான் வேணும். டேய், இதான்டா சாப்பிடுவ? அது இல்லம்மா, அப்ப அது பிடிக்கும். இப்ப இதான் பிடிக்கும். உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடா. இத வாங்கணும், இல்லனா வேற எதையும் வாங்க கூடாது. நூடுல்ஸே வேண்டாம், வாங்க போலாம். எஸ் எஸ். அண்ணா, உன்னால தான் நூடுல்ஸ் போச்சு. எல்லாம் உன்னாலதான். நீ விட்டு கொடுத்துருக்கலாம்ல. 2 பேரும் அமைதியா இருங்க. ஸ்வீட்டி, என்னாச்சு? எனக்கு நூடுல்ஸ் வேணும். அம்மா உனக்கு வாங்கி தரேன். என்னடா இது, அம்மா நம்ம கிட்ட கேட்கலையே, ஸ்வீட்டி கிட்ட மட்டும் கேக்குறாங்க. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு.
இந்த பரோட்டா பார்சல் ரெடி ஆயிடுச்சா? ஹலோ ஹலோ, வணக்கம் அண்ணே. வணக்கம்மா தங்கச்சி. வீட்டுக்கு ஒரு நூடுல்ஸ் கொடுத்து விடுங்கண்ணே, ஜிபே பண்ணிடுறேன். சரிம்மா கொடுத்துருவோம்மா. சரிங்கண்ணே. டேய் தம்பி, நம்ம ஜெனிமா வீட்டுக்கு ஒரு நூடுல்ஸ் கொண்டு போய் கொடுத்துருவா. எனக்கு தெரியாம நூடுல்ஸ் ஆர்டர் பண்றீங்களா? இப்ப பாருங்க என் ஐடியாவை. டேய் குழம்பு ஊத்து. ஹலோ ஹலோ அங்கிள். யாரு? ஜெமிமா பையனா? சொல்லு தம்பி. அங்கிள், அம்மா நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிருந்தாங்களே, அது வேணாமா? அம்மா ஷவர்மா கொண்டு வர சொன்னாங்க. அப்படியா? சரி தம்பி. தேங்க்ஸ் அங்கிள். டேய், அந்த ஜெனிமா பையனுக்கு நூடுல்ஸ் வேண்டாமா, ஷவர்மா கொண்டு போய் கொடு. எப்படி ஐடியா? ஏய், என்ன ரெண்டு பேரும் வாசப்படியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லங்க, ஸ்வீட்டி நூடுல்ஸ் கேட்டா பாய் கடையில ஆர்டர் போட்டேன். என்னாச்சுன்னு தெரியல, இன்னும் வர காணோம். ஜெனி, நான் வரும்போது பாய் கடையில ஷவர்மா கொடுத்தாங்க. நான் தான் வேண்டாம்னு சொன்னேன். என்னங்க சொல்றீங்க? நான் நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணேன், எப்படி மாறுச்சு? டேய், இது உன் வேலை தானே? நோமா, எனக்கு தெரியாது. ம், அப்பா, அந்த கவர்ல என்னப்பா? அம்மா தான் ஸ்வீட்டிக்கு மாம்பழம் பிடிக்கணும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் தான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ், சிப்ஸ் எல்லாம் சேர்த்தே வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்ன, அவளுக்கு மட்டும் ஸ்பெஷல்? டேய், உனக்கும் சேர்த்து தாண்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜெனி, இதை எடுத்து உள்ள வை, அப்புறம் பிள்ளைங்களுக்கு கொடு. சரிங்க. என்ன விட்டுட்டு அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலா? விட மாட்டேன். என் ஐடியாவை பாருங்க. அப்பா, அம்மா, வலிக்குது வயிறு. அம்மா, அப்பா, வாங்க. டேவிட், என்ன அம்மா, என்ன வயிறு என்ன வலிக்குது. என்னடா ஆச்சு? ஏய், டேவிட், என்னடா ஆச்சு? ஏன்டா அழுகுற? வயிறு டேய், வலிக்குது. டேவிட், வயிறு டேவிட், என்னப்பா ஆச்சு? வலிக்குதுப்பா, ரொம்ப டேவிட்? வயிறு வலிக்குதுப்பா. ஜெனி, போய் லெமன் வாட்டர் எடுத்துட்டு வா. அப்பா, ரொம்ப வயிறு வலிக்குதுப்பா. சரிங்கப்பா, இருங்க, நான் போய் லெமன் வாட்டர் எடுத்துட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு வாமா. அப்பா, வலிக்குதுப்பா. சரி, அம்மா எடுத்துட்டு வருவாங்க. இதோ கொண்டு இந்தாங்க, வந்துட்டேன். இந்தாங்க, லெமன் வாட்டர் குடிடா. குடிப்பா. பொறுமையா குடிப்பா, குடி. இவனுக்கு ஏன் வயிறு வலிக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆ? என்னம்மா சொல்ற? ஆமா, நீங்க வாங்கிட்டு வந்த எல்லா ஸ்நாக்ஸையும் ஸ்வீட்டி சாப்பிட கூடாதுன்னு ஒரே நேரத்துல எல்லாத்தையும் இவனே சாப்பிட்டாங்க. அப்படி இல்லம்மா. பொய் சொல்லாத டேவிட். ஏன் இப்படி சுயநலமா யோசிக்கிற? எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டிருந்தா இவ்வளவு அவஸ்தை தேவையா? பைபிள் சொல்லுது, மத்தேயு 22:39, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அது மட்டும் இல்ல, மத்தேயு 5:42, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, முகம் கோணாதேன்னு சொல்லுது. அதனால டேவிட், நீ செல்ஃபிஷா இருக்காம பொதுநலமா இருடா. அப்பதானே உனக்கு ஆசீர்வாதம். அப்பா, சாரிப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. இனிமே நான் இப்படி நடந்துக்க மாட்டேன்ப்பா. ஸ்வீட்டு கிட்டயும் ஏசப்பா கிட்டயும் நான் மன்னிப்பு கேக்குறேன்ப்பா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் ஃபிலிம் பாத்தீங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், டேவிட் எவ்வளவு செல்ஃபிஷா இருந்தான்னு. அவன் தங்கச்சி கூட அவன் எதுவுமே கொடுக்கல. ஆனா கடைசியில டேவிட் திருந்திட்டான். அதே மாதிரிதான் நீங்களும் செல்ஃபிஷா இராம எல்லாத்துக்குமே பகிர்ந்து கொடுக்கணும். அப்படி இருப்பீங்க தானே? அவன் தனக்கானவைகளை மாத்திரமல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாகன்னு பைபிள் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சுயநலமா இல்லாம எல்லாருக்குமே எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். இப்போவும் நம்ம தேவனுடைய வார்த்தையை தான் கேட்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். மெசேஜை கவனமா கேளுங்க. இதுல இருந்து கூட क्वेश्चंस கேட்போம். மெசேஜ் கேட்கலாமா? ஓவர் டு மெசேஜ் டைம். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் ஏசப்போட கிருபையில் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, இந்த நாளில் நம்ம சுயநலம், செல்ஃபிஷ் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய காரியத்தை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கடைசியாக இதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம தியானிச்சுட்டு அழகான ஒரு குட்டி கதையை கேட்டு அதுலேருந்து இன்னும் நிறைய காரியங்களும் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம்.
சரியா? இதுக்கு ஆதாரமான ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஏசப்பா தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாங்க, முதல்ல யாரெல்லாம் என்னை பின்பற்றணும்னு சொல்லி விரும்புறீங்களோ நீங்க எல்லாரும் உங்களை வெறுக்கணும். உங்களோட சுயநலம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் அழிக்கப்படணும் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. அதான் தன்னைத்தான் வெறுத்து தன்னோட சிலுவையை எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு என்னை பின்பற்றி வரணும் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. எல்லாரும் ஏசப்பா கிட்ட எதுக்கு ஜெபம் பண்றோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏசப்பா எனக்கு ஞானம் தரணும், எனக்கு படிப்புல வெற்றி தரணும், எனக்கு அந்த பொருள் தரணும், எங்களுக்கு வீடு தரணும், எங்களுக்கு காரு தரணும், எங்களை ஏசப்பா ஆசீர்வதிக்கணும். இது எல்லாமே எதை குறிக்கு தெரியுமா? நம்மளோட சுயநலத்தை குறிக்கு. நம்ம ஏசப்பாவுக்காக என்ன செய்யணும் அதை யோசிக்கிறது தான் நம்ம சுயநலம் இல்லாதவங்க அப்படிங்கறது குறிக்கி. எல்லாமே இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நம்ம தேவைதான். ஆனா எல்லாரும் எப்படி மாறி போயிட்டாங்க தெரியுமா? இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான வீடு, காரு, பங்களா, படிப்பு, பணம் இது மட்டுமே போதும் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது இல்ல, இதை காட்டிலும் மேலான ஒண்ணு இருக்கு, பரலோகம். அந்த பரலோகத்துக்கு போகணும், ஏசப்பாவோட பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா, ஏசப்பாட்ட இருந்து இன்னும் அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம முதல்ல சுயநலத்தை வெறுக்கணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஏசப்பா அவரோட சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது இன்னைக்கு உங்க கூட இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி படிப்பு மட்டும் எனக்கு வேணும், ஞானம் வேணும், நல்ல சுகம் வேணும், எனக்கு வீடு, நல்ல பெரிய பங்களா மாதிரி ஒரு வீடு வேணும், எங்க அம்மா அப்பா ஆசீர்வாதமா இருக்கணும், இப்படிங்கிற எண்ணத்துல நீங்க இருப்பீங்கன்னா குட்டீஸ், ஏசப்பா உங்க கூட பேசுறாங்க. ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது நம்ம சுயத்தெல்லாம் வெறுத்துட்டு அவர் பின்னாடி அவரோட பிள்ளையா போகணும் அப்படின்னு எதிர்பார்க்காங்க. இதுக்கு ஆதாரமா ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாமா? சரியா குட்டீஸ்? ஏசப்பாவை தேடி ஒரு மனுஷன் வந்து ஏசப்பா கூட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப ஏசப்பா அவனுக்கு ஒரு சம்பவம் சொல்றாரு. ஒரு மனுஷன் பிரயாணப்பட்டு போனான். சரியா? எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு பிரயாணப்பட்டு போனான். அவன் அப்படி போகிற நேரத்துல திடீர்னு பார்த்தா ஒரு கள்ளர்கள், பயங்கரமான கொள்ள கூட்டம் வந்து அவனை அடிச்சு உதைச்சு அவனோட ட்ரெஸ் எல்லாம் புடுங்கிட்டு அவனோட பணத்தெல்லாம் திருடிட்டு அவன் அங்க தூக்கி போட்டு போயிட்டான். இவன் சாகிற கண்டிஷன்ல இருக்கான். அந்த நேரத்துல ஒரு ஆசாரியன் வருகிறான். ஆசாரியன்னா யாரு தெரியுமா? சர்ச்சில் பாஸ்டர் இருக்காங்க தெரியுமா? அதுக்கு இணையான ஆளுதான் ஆசாரியன். இவர் அந்த பக்கம் வாராரு. வந்துட்டு ஐயோ எனக்கு நிறைய மீட்டிங் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அந்த மனுஷனை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. சரியா? இது எதை குறிக்கி? சுயநலத்தை குறிக்கி. அதுக்கு அடுத்து அந்த பக்கமா இன்னொரு மனுஷன் போறான். இவர் யாரு தெரியுமா? லேவியன். லேவியன்னா யாரு தெரியுமா? ஆராதனை பண்றாங்க தெரியுமா? வொர்ஷிப் லீடர்ஸ். அவங்களுக்கு இணையான நபர்கள் தான் யாருன்னா லேவியன். இவனும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படி போயிட்டான். இந்த நேரத்துல இன்னொரு மனுஷன் வாரான். இவர் யாரு தெரியுமா? சமாரியன். சமாரியன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இவங்க வந்து தேவனை அறியாத ஜனங்கள். ஏசப்பானா யாருன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து ஐயோ ஒருத்தன் கீழே அடிபட்டு கிடக்கான அவனை தூக்கி வச்சு அவனுக்கு தண்ணி கொடுத்து திராட்சை ரசம் கொடுத்து உடம்புல உள்ள எல்லா காயத்தையும் நல்லா தொடச்சி இவனுக்கு இன்னும் மருத்துவம் தேவை அப்படிங்கிறதுக்காக அவனை தூக்கி கொண்டு அந்த நாட்கள்ல இருந்த ஒரு வைத்தியசாலையில கொண்டு அவனை சேர்த்துட்டு அங்க உள்ள டாக்டர் இருப்பாங்க தெரியுமா? அவங்ககிட்ட சொல்றாரு, ஐயா இவனுக்கு இன்னும் மருத்துவம் தேவை அப்படின்னா இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்க, இன்னும் தேவைன்னா நான் 100 நாள் வந்து இல்ல நாளைக்கு வந்து நான் மீதி பணத்தை தாரேன், அவனை பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லி அவனை கரெக்டா எங்க சேர்க்கணுமோ கொண்டு சேர்த்தார். இப்போ இதுல 3 பேர் வந்தாங்க தெரியுமா? இதுல யாரு சுயநலவாதி, யார் சுயநலம் இல்லாதவங்க? நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க தானே? சமாரியன். இந்த சமாரியன் அப்படிங்கிற மனுஷன் தான் சுயநலம் இல்லாத ஒரு மனுஷன். இப்படிப்பட்ட ஒரு ஆளா நம்ம இருக்கணும், இதை போலவே நீ செய்ய அப்படின்னு சொல்லி ஏசப்பா அந்த ஏசப்பாட்ட வந்து குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வந்து பேசின மனுஷன் சொல்றாங்க. நீயும் இதை போல செய்ப்பா போ அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அந்த மனுஷனை பார்த்து சொல்றாங்க. இன்னைக்கும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற குட்டீஸ் உங்களை பார்த்து ஏசப்பா சொல்றாங்க, நம்ம சுயநலமா இல்லாம 4 பேருக்கு உதவி செய்யறவங்களா இருக்கணும். அப்படி நம்ம உதவி செய்யறது ஏசப்பாவையே நம்ம அவங்களுக்கு காமிக்கிறதுக்கு அடையாளம். அப்போ சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை குறிக்கி இதைத்தான் ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்காங்க. சரியா? அதுதான் தன்னைத்தான் வெறுத்து எனக்கு வேலை இருக்கு, அது இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு தன்னோட வேலை பாதிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி தன்னோட நேரத்தை ஒருத்தங்களுக்கு ஒதுக்கி இயேசுவோட அன்பை காமிக்கிறீங்க தெரியுமா? இதுதான் சுயநலம் இல்லாத காரியம் சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்க கூட பேசுறாங்க.
இது மட்டும் இல்லாம இன்னொரு காரியம் நடந்துச்சு. சரியா, ஏசப்பா ஒரு பிரசங்கத்தெல்லாம் முடிச்சுட்டு அங்க மக்கள் நிறைய காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஏசப்பா அங்குள்ள சீசர்களை கூப்பிட்டு, ஏய் இங்க வாங்க சீசர்கள் வாங்க, இங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வயிறு பசியில இருப்பாங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிலிப்புங்கிற ஏசப்பாவோட சீசன் சொல்றாரு, ஏசப்பா அது எப்படி, இங்க பாருங்க இது நம்ம மலைக்குள்ள இருக்கோம், இங்க இருந்து கிராமம் போனா ரொம்ப தூரம், இங்க சாப்பாடு கிடைக்கிறதுக்கு வழியே இல்லை, எப்படி ஏசப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏசப்பாவோட சீசர்கள் அந்திரேயான்னு ஒரு அண்ணன் உண்டு. அவங்க நேரா, ஏசப்பா இங்க பாருங்க இந்த ஒரு குட்டி பையன், இவன் கையில வச்சிருக்கான் 5 அப்போ 2 மீன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூட்டிட்டு வந்து அவன் கையில உள்ள அப்பத்தை தூக்கி காமிக்கிறாரு. பாக்குறீங்க தானே, அவங்க அம்மா அவனுக்கு சாப்பாட்டுக்குன்னு கொடுத்திருந்தது 5 அப்போ 2 மீன். இங்க நிறைய பேர் 5000 பேருக்கு அதிகமான மக்கள் இருக்காங்க. ஆனா இந்த பையன் கையில இந்த இது மட்டும்தான் இருக்கு. இப்ப இந்த பையன் பரவாயில்ல வச்சுக்கங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட கொடுத்துட்டான். அவனுக்கு இருந்த டின்னர் அதுதான், அதை அப்படியே ஏசப்பா கையில கொடுத்துட்டான். கொஞ்சம் போல இருக்கிறத ஏசப்பாட்ட கொடுத்துட்டான். நீங்க யாராவது கேட்டா கொடுப்பீங்களா? ஏசப்பாவுக்கு கொடுக்க நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஏசப்பா பிளஸ் பண்ணுவாங்க. சரியா, இந்த பையன் கொடுத்துட்டானா ஏசப்பா அதை தூக்கி ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே இதை ஆசீர்வதிங்க, இதை பெருக பண்ணுங்கன்னு ஜெபம் பண்றாங்க. அது பெருகிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு 12 கூட நிறைய அந்த சாப்பாடை மீதி எடுக்கிறாங்க. சீசர்கள் கையில தூக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, 12 கூட நிறைய. அந்த குட்டி தம்பி அவங்ககிட்ட இருக்கிறத ஏசப்பாவுக்கு கொடுத்தான். அதை ஏசப்பா ஆசீர்வதிச்சாங்க, பெருக பண்ணினாங்க. இதுதான் சுயநலம் இல்லாத ஒரு காரியம். இப்ப குட்டீஸ், நீங்க எப்படி இருக்கீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்ககிட்ட இருக்கிறத ஏசப்பாவுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்களா? உங்ககிட்ட இருக்கிற ஞானம், உங்ககிட்ட இருக்கிற நேரம், உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு காரியம், அதை ஏசப்பாவுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதை பிளஸ் பண்ணுவாங்க. அது நிறைய பேருக்கு அது ஆசீர்வாதமா மாறும். சரியா, இதுதான் சுயநலம் இல்லாத ஒரு மனுஷனா நம்ம வாழ்றதுக்கு அடையாளம். ஏசப்பாவை பாருங்களேன், ஏசப்பா நமக்காக சிலுவையை சுமந்தாங்க, உடம்பு ஃபுல்லா சவுக்கு வச்சு அடிக்கப்பட்டாங்க. அடுத்து பாருங்க, அவர் ஏசப்பா நமக்காக சிலுவையில உயிரையே கொடுத்தாங்க. ஏசப்பா சுயநலமா இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்காக வந்து உயிரை கொடுத்திருப்பாங்களா? உயிரை கொடுத்திருக்கவே மாட்டாங்க. ஏசப்பா சுயநலமா இருந்தாங்க அப்படின்னா நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்காது, நமக்கு பரலோகம் அப்படிங்கிற ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைச்சிருக்காது. ஏசப்பா தன்னையே கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவேன்னு சொல்லி சொல்றோம். எல்லா நாமத்துக்கும் மேல ஏசப்பாவோட நாமம் உயர்ந்த நாமமா இருக்கு. சரியா, ஏசப்பா தன்னையே கொடுத்தாங்க. அவரோட பிள்ளைங்க நமக்குண்டான காரியத்தை ஏசப்பாவுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஏசப்பா சுயநலம் இல்லாம இருந்தாங்க, நம்மளும் சுயநலம் இல்லாதவங்களா இருக்கணும். ஒரு நிமிஷம் எல்லாரும் இப்படி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசப்பா, நான் சுயநலமா இருக்கிறேன், இந்த சுயநலம் என்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடாது, சுயநலம் இல்லாத ஒரு ஆளா நான் இருக்கணும், என்னை மாத்துங்க ஏசப்பா. ஏசப்பா, என்கிட்ட இருக்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னோட நேரத்தை நான் இனிமேல கொடுப்பேன் ஆண்டவரே. என்னோட ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆண்டவரே. என் கையில் இருக்கிற பொருட்கள் ஆண்டவரே, பணம், என்ன காரியம் இருந்தாலும் ஆண்டவரே உங்களுக்கு நான் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். சுயநலம் இல்லாத ஒரு பிள்ளையா நான் வாழணும் ஆண்டவரே. அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. கேளுங்க, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. ஏசப்பா உங்களுக்கு அந்த கிருபை தர்றாங்க. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, நான் சுயநலமா இருக்கக்கூடாதுன்னு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தன்னையே எங்களுக்கு கொடுத்தீங்களே, அந்த இருதயமுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உமக்காக வாழுகிற இருதயமுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உதவி செய்கிற அந்த காரியத்தை நிமித்தம் அநேகர் ஆண்டவரே உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபையை கொடுக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவரீர் அப்படி செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நான் சுயநலமா இருக்க மாட்டேன்னு சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் கேட்டிங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு நாங்கள் கொஸ்டின்ஸ் கேட்போம்னு சொல்லியிருந்தேன் தானே. இப்போ நம்ம அந்த செக்மெண்ட்குள்ளே தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். யார் ஃபர்ஸ்ட்டாக கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாரும் உங்கள் ஃபோன் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீக்குக்கு ஒரு கொஸ்டினை பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்க்கலாமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் பார்த்தீங்களா? இதுக்கான ஆன்சரை கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேம் வித் ஃபோட்டோவோட குயிக்காக சென்ட் பண்ணுங்கள்.
ஃபர்ஸ்ட்டாக சென்ட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ப்ரைஸ் கொடுப்போம். அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட்டாக சென்ட் பண்ணுறவங்களோட நேம் வித் ஃபோட்டோவை நெக்ஸ்ட் வீக் ஜாலி டைம் ப்ரோக்ராமில் நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணுவோம். குயிக்காக சென்ட் பண்ணுங்கள். இப்போவும் நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஜாலி டைம் ப்ரோக்ராமில் வேற ஒரு டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye! Jolly Time Jesus Redeems Ministries, Nalumavidi, Thuthukudi District, 628211. For 24 hours prayer support, 04639353535. God bless you.